இலைய வச்சு என்ன பண்ணிருக்கீங்க பாப்பா? நேற்று பொங்கலுக்கு வாங்கின இலை இருக்கு பாரு. ஸோ இது வேஸ்ட்டாக போகும்னு சொல்லிட்டேன். இலையில நிறையா குளோரோஃபில் இருக்கு பற்றியா, அதனால நான் வந்து எனக்கு என்ன பண்ண போறேன்னா இலை பணியாரம் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன வச்சுக்க பாரு, தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதோட அப்புறம் அந்த கட் பண்ண தேங்காவை நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சுக்கிறோம். அதோட நம்ம பார்த்தீங்கன்னா வெல்லம் போட்டு அடிச்சுக்குவோம். சரியா? அது கூட கொஞ்சமாக வெல்லம் போட்டு அடிச்சுக்கலாம். அரைச்சி எடுத்துக்கிறோம். பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன். அது கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கிளறிக்கிறோம் பாரு. ஓகே, நல்லா கிளறணும்ப்பா. இதிலே கொஞ்சம் ஸ்டீம் ஆயிரும். அது நமக்கு மாவு வந்து கொஞ்சம் ஸ்டீம் ஆகி நல்லா நமக்கு உருட்டுற பதம் வரணும். இது ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து மடக்கொலக்கட்டை பண்ணுறோம்ல, அதே மாதிரி தான். இது நம்ம வந்து இலையில வைக்கிறோம். இலையில வைக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு வந்து அந்த இலையோட டேஸ்ட்டு சேர்ந்து இன்னும் நமக்கு ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் கிடைக்கும். அவ்வளோதான். சரியா? இப்போ செஞ்சு எடுத்துக்காச்சு எல்லாம் நம்ம வச்சுக்கிறோம். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம ஊட்டிக்குவோம். இந்த உருண்டைகளை இந்த இலையில போட்டுக்கிறோம். இலையில போட்டு நல்லா நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிக்குவோம். உள்ள நம்ம அப்படியே ஸ்டஃபிங் வச்சுருவோம். ஸ்டஃபிங்கை வச்சு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். ஒரு சைடு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்படியே மடச்சிடுவோம். ஸ்ப்ரெட் பண்ணிட்டோன்னா அப்படியே ஃபோல்டு பண்ணிடுவோம். அப்படியே வச்சிடலாம். சரியா? இது மாதிரி வச்சிடலாம். ஓகேயா? இது எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி இது பண்ணி யூனிஃபார்மாக எல்லாத்தையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். காமிக்க வேணும். அது இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு நம்ம பாயில் பண்ணுவோம். பாயில் ஆயிடுச்சு. பிரித்து எடுத்து பார்த்தோம்னா இலை பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாரு. இது நம்ம கிட்டத்தட்ட மடக்கொலக்கட்டை மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த இலையோட டேஸ்ட்டும் சேர்ந்து செம சூப்பராக இருக்கும். ஓகே, இது ஸ்டாப் பண்ணு. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். செம்ம சூப்பர். அந்த இலையோட டேஸ்ட்டு சேர்ந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குல்ல. நான் கூட இந்த இலையோட டேஸ்ட் இங்கே சூப்பராக இருக்குது. சூடாக சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நிஜமாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சரியா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.